அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அமைச்சர் ரொம்ப அருமையா பேசக்கூடியவர். இப்பவும் ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. ஆனா விஷயம் ஏன் அவரு இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஆதவ் அர்ஜுனா தூத்துக்குடி வந்தா சட்ட கிளியும், குளத்தூர் மக்கள் கேடு கெட்டவர்கள் அப்படின்னு கேடு கெட்ட விதமா பேசியிருக்காரு திமுகவோட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆதவ் அர்ஜுனா அப்படி என்ன பேசியிருக்காருன்னு முதல்ல பார்த்துருவோம். அவர் தொடர்ந்து உதயநிதியையும் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிச்சே பேசுறாராம், சீண்டி பாக்குறாராம். அதனால தூத்துக்குடி வந்தா ஆதவ அர்ஜுனாவோட சட்ட கிளியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது குளத்தூர் மக்கள், முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், அதாவது குளத்தூர்ல படு தோல்வி அடைஞ்சார் இல்லையா, அவருதான். நீங்க மாத்தி யோசிக்க வேண்டாம். அவரு குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி மாத்தினாராம். அப்படி சிங்கப்பூர் மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் மக்கள் அறிவில்லாம தோக்கடிச்சிட்டாங்கன்னா, அதனால குளத்தூர் மக்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். சோ இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம் நம்ம? டே அனிதா ராதாகிருஷ்ணன், எங்க தலைவன் ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசினத நடக்கிறதே வேற. நாங்க தூத்துக்குடி வரும், உன்னால முடிஞ்சா கை வச்சு படுறா அப்படின்னு சவால் விடுவோம் நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. ரவுடி அரசியல் பண்றது, மிரட்டல் அரசியல் பண்றது, ஊழல் அரசியல் பண்றது, ரெக்கமெண்டேஷன் அரசியல் பண்றது இது திமுக மட்டும்தான். தாவேகா என்னைக்கும் அதை பண்ணாது. தாவேகாவோட அரசியல் ஒன்னே ஒண்ணுதான், அது மக்களுக்கான அரசியல். இந்த கேடுகட்ட ராதாகிருஷ்ணன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? தாவேகா காரங்களை கொஞ்சம் சீண்டி பார்ப்போம், கொஞ்சம் குண்டை தூக்கி போடுவோம், பொங்கிடுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பாயிண்ட் எடுத்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ தாவேகா நண்பர்களே, ஆக்சுவலா இந்த வீடியோ காமனா தான் பண்ணேன். ஆனாலும் தாவேகா நண்பர்கள் பார்த்தா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இது இல்லை, இன்னமும் பேசுவாங்க. ஏன்னா ரவுடிசம், மிரட்டல் இவங்களுக்கு சாதாரண விஷயம். இவங்க ஆட்சியில என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க ஆட்சியில இருக்கும்போது பண்ணா அது சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப பண்றாங்கன்னா அதை நம்ம யோசிக்கணும். இவங்க விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க, நம்ம அதுக்கு ஏதாவது வாயை விட்டுருவோம், அப்ப திருப்பி அதை பாயிண்ட பிடிக்கலாம்ல. அதுக்குதான் இந்த மாதிரி செட்டப் வேலையை இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ தாவேகா எப்பவும் மக்கள் அரசியலை தான் முன்னெடுக்கணும், மக்களுக்கான அரசியல் தான் அது முன்னெடுக்கும். இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் செய்யற இந்த அடாவடித்தன வேலைக்கு நாம எப்பவுமே பதில் கொடுக்க கூடாது, ரியாக்ட் பண்ணவும் கூடாது. கடைசியா முக்கியமான ஒரு விஷயம், தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தெருநாய் தொல்லை கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா இப்ப அந்த தெருநாய் தொல்லை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அது ஒவ்வொரு மூலையா ஸ்டேஜ் போட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சு, லொல் லொல்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க.